அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையிலேயே ஃப்ரைடே அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். சந்தை இந்த வாரத்தோட, அதாவது இந்த கடந்த இந்த வார திங்கட்கிழமையிலிருந்து மண்டே டு ஃப்ரைடே இன்றையும் சேர்த்து ஹை லோவை பிரேக் பண்ணாதவரை ஒரு இம்பேக்டடாக இருக்க முடியாது. அதனால் சந்தையோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 17,000 39,000 எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்று சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 16,985 17,111க்கு அப்போ நம்மளுக்கு கேப் அப் ஆயிருக்கு. ஏன் கேப் அப் அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இதை நம்மளுக்கு கேப் அப் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே கேப் அப் ஆகும்போது ஓப்பனுக்கு மேலே, அதாவது இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் சந்தை கீழே வரல, ஓப்பன் லோ அந்த மாதிரி அமைச்சிருந்தால் சந்தையோட மேல் நோக்கி தான் பயணம் வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் இல்லாத சூழ்நிலை, பிரேக் அவுட்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனதுனால இது ஒரு பிரேக் அவுட் கிடையாது. ஒரு வீக்லியோ ஒரு மந்த்லியோ அது கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் சந்தை இறங்கு முகமாக ப்ரீவியஸ் க்ளோஸ் அருகே இருந்து மீண்டும் சந்தை மேலே வரும். அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியோட இம்பேக்டட் 80% இதுபோல் தான் நடக்கும். ஆனால் எப்பொழுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தை 17,043 14ஆம் தேதி நம்மளுக்கு முடிவுற்றிருக்கு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,000 கட் பண்ணி தான் லோ வச்சுருக்கு. அதற்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 120 புள்ளிகள் நம்மளுக்கு கேப் அப் நடந்துள்ளது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஹை போனவங்க திருப்பி லோ வச்சுட்டு அந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனிங்க மேலே, ஆனால் அதற்கப்புறம் மேலே போக முடியாமல் திருப்பி இந்த இடத்துல க்ளோசிங் வச்சுருக்கு. இந்த நிகழ்வு ஏன் நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா முந்தைய நாளோட நிகழ்வு சந்தை இறக்கத்தில் தான் அதுவும் முடிஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அப்போது சந்தை முந்தைய நாள் இறக்கம், அடுத்த நாளும் அதே இறக்கம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாக்கமாக நம்மளுக்கு இருந்திருக்கு. அப்போ இன்றைய நாள் நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு ஆய்வு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சேம் சிம்டம்ஸ் தான். அப்போ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணதுமே சந்தை நல்ல ஒரு இறங்குமுகமாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு புட் ஆப்ஷன்ஸை வர்த்தகம் செய்தோம், அனைத்தும் ஏமாற்றம் அடைந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். அதற்காகத்தான் இந்த விளக்கம். அப்போது இதுபோல் சந்தை எப்போதுமே கேப் அப் ஆகிற சூழ்நிலையாக இருந்தால் சந்தை இறங்கு முகமாக மாறணும்னா இது ஸ்பீடாக இறங்கணும். இந்த ஸ்பீடாக இறங்கி திருப்பி கீழே போனால் தான் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வரும். இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற சம்மந்தத்துக்கே இடம் கிடையாது. நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க தான் இறங்கிச்சோம், ஆனால் இறங்குனது மீண்டும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு வச்சாங்க. இது ப்ராஃபிட்டே கிடையாது. அடுத்தது இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் எப்போதுமே சப்போர்ட் பண்ணி திருப்பி மீண்டும் சந்தை ஏறுமுகமாக இருந்தால் அந்த ஓப்பனை கிராஸ் பண்ணி அந்த ஹையை கிராஸ் பண்ண நல்ல ஒரு ஏற்றத்தை தரணும். இதுதான் லாஜிக். 80% இது நடைபெறத்தான் அதிகமான வாய்ப்பு. 20% மட்டுமே ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஆனால் அந்த ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே கீழேருந்து மேலிருந்து இறங்குனது ரொம்ப ரொம்ப ஸ்லோ டவுன். ஓகே, இது ஒன்று. இது ஒரு முக்கிய பாயிண்ட். இது நீங்கள் ஆய்வு செய்ய நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது. இதை நீங்கள் ஆய்வு செய்யணும். இந்த மாதிரி எப்போதெல்லாம் நடைபெற்றது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்தால்தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்வதால் உங்களுக்கு புரியாது. 1%. 2% நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் அதிகமாக இருக்கும் பொழுது சந்தை கீழே இறங்கினாலும் புட் ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திருப்பி உள்ள வந்தால் எப்படி ஒரு பதட்டமாக இருப்பாங்களோ அதுபோல் அவங்க சொல்லுவாங்க, தாய்மார்கள் சொல்லுவாங்க, அந்த பதட்டம் புட் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிற திறன் உங்கள் கையில் தான் இருக்குது.
அடுத்தது நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்னு மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் ராங்காக நடக்கும். ஏன்னா கால் ஆப்ஷனில் வந்து டைம் வேல்யூ இருக்கிறனால. கால் ஆப்ஷனில் ஏன் டைம் வேல்யூ இருக்குன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் இம்பேக்டட். இது அனைத்துமே நீங்கள் நம்ம வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். சிலரெல்லாம் வந்து நீங்கள் மறைமுகமாகவே பேசுகிறீர்கள், மறைமுக தகவல் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமுக தகவல் தான் கொடுக்குறோங்கிறதே உங்களுக்கு அந்த விஷயமே, நீங்கள் சொல்ல விஷயமே வந்துட்டு தாக்கம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா இது அனைத்துமே வெளிப்படையாக நம்ம பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த விஷயத்தை முழுசாக விளக்கமாக நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா வீடியோ பதிவு நெடுநேரம் போயிடும். அப்போது இங்கே முக்கியமாக இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்தது வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் கிடையாது அப்படிங்கிறத முதல் முடிவு பண்ணணும். அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்துட்டு கீழே வந்தப்போ மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ஆக்டிவ் ஆகாமல் இருந்ததற்கு காரணமும் ஒன்று. அதே போல் இன்று இன்னொரு விஷயம் நடந்தது. ஏற்றத்தில் கால் ஆப்ஷனும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. காரணம் என்னென்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அதிகம்தான், ஆனால் ஸ்பாட் ஏறின அளவு ஃபியூச்சர் ஏறல. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து கரண்ட் பார்த்தீங்கன்னா 115 புள்ளிகள். அப்போது இவங்களுடைய ஏற்றம் அப்படிங்கிறது நேற்றைய அளவீடுக்கும் இன்றைய அளவீடுக்கும் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இவங்களும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து கம்பேர் பண்ணும்போது 17,180 இன்னும் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருக்காது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஹையில் 17,145, 17,208. அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இதில் ஒரு 55, 63 புள்ளிகள் தான் ப்ரீமியம் இருந்திருக்கு. அடுத்து லோ 17,020, இவங்க 16,958. ஸோ இதுவும் 60 புள்ளிகள் தான் இந்த ப்ரீமியம். ஆனால் நேற்று முடிவுற்ற விலையில் பாருங்கள் 16,985, அதே மாதிரி 17,050. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதுவும் 60 புள்ளிகளோட ப்ரீமியம். ஆனால் மார்க்கெட்டோட இடைப்பட்ட வேலையில் உங்களுக்கு இந்த தாக்கம் வந்து பேங்க் நிஃப்டியில் ரொம்ப அதிகமாக இருந்தது. அது நம்ம பார்க்கும்பொழுது பார்க்கலாம். இன்றைக்கி அட்டவணையில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 17,000 புட், 17,100 கால், 17,200 கால், 17,100 புட், 17,900 புட் கொடுத்துருக்குறாங்க. சந்தை நம்மளுக்கு 17,000 இருந்து 17,100க்குள் இருக்க விருப்பம் அப்படிங்கிறது தான். அப்போ 17,100 சந்தை இருக்குது. அடுத்து 17,200 கால். அப்போ 17,100 மையமாக வைத்து நம்மளுக்கு சந்தை 17,200ம் 16,900ம் நம்மளுக்கு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறது. இது 18 ப்ரைஸ் எடுத்துருக்குறோம். இதை நோட் பண்ணி வச்சு இதில் இருக்கிறத வந்து நம்ம நாளைய தினம் சனிக்கிழமை வந்து நம்மளுக்கு நாளைய தினம் இதற்கான பதிவு தரப்போகிறோம். அதனால் அதனுடைய விளக்கத்தை பாருங்கள். இது ஆப்ஷன் கிரீக்ஸை யாரெல்லாம் ஆய்வு செய்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த பதிவு, நம்ம நாளைய தினம் கொடுக்குற பதிவு வந்து உங்களுக்கு உங்கள் ஆய்வுக்கு இது ஒரு முக்கிய குறிப்பாக இருக்க போகிறது. அடுத்து இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் சற்று வந்துட்டு 15 நேற்று இருந்தது, அதை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சந்தையோட நிஃப்டியோட குறுகி எல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 17,009 டு 17,242, வைட் ரேஞ்ச் 16,867 டு 17,333. நம்ம ஃபின் நிஃப்டிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை வந்து ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல்ஸில் நம்ம இனிமேல் ரெகுலராக வந்து ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் கொடுக்க போகிறோம். விருப்பப்படுபவர்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு இருந்தது. அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறது ஃபீட்பேக் கொடுங்க. இறுதி நேரத்தில் பேங்க் நிஃப்டி மட்டும் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டது. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் அதிகமாக ஏறி இருக்குது. இன்னையோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் நம்மளுக்கு இருந்தது. அதற்கு காரணம் நேற்று நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியோட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருந்தது. இன்றைய தினம் இது ஸ்பாட் ஃபியூச்சரோட டிஃப்ரெண்ட் பார்த்துக்கலாம். நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு 39,132 ப்ரீவியஸ் க்ளோஸ். நேற்று இவங்க பார்த்திங்கன்னா 39,396. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 260 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட ஹை, இவங்களோட ஹை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 140 புள்ளிகள். அப்போது 120 புள்ளிகள் இங்கே காணும். அப்போ 120 புள்ளிகளோட ப்ரீமியம், அப்போ மார்க்கெட்டே ஏறி இருந்தாலும் கால் ஆப்ஷனுடைய தாக்கம் குறைவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பதிலாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ 39,000 புட், 39,500 கால் கொடுத்துருக்காங்க. 39,500க்கு மேலேயே சந்தை முடிந்திருக்கு. இதன் அடிப்படையில் நம்மளுக்கு 80% பெரிய கேப் அப் அப்படிங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது டவுட்.
இதன் மூலம் இருந்து மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்ததுன்னா, அடுத்த பதிவில் இருந்ததுன்னா, அது 39,500க்கு கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இது அட் த மணியோட ப்ரைஸை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இதனோட ரிசல்ட் என்னென்னு பாருங்கள். இது இம்ப்ளைட் வாலிட்டி நேற்றை விட கொஞ்சம் பேங்க் நிஃப்டி குறைவாக இருக்குது. பேங்க் நிஃப்டியோட குறிகளை 39,300 டு 40,020, 38,880 டு 40,320. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,854, 39,975, 40,220. சப்போர்ட் ரேஞ்ச் 39,500, 39,255, 38,887 இருக்கும். இது அனைத்துமே ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம கணக்கிடுறோம். எந்த இடத்துல நியூஸ் பேஸ்டோ, சார்ட்டோ, வேர்ல்டு மார்க்கெட்டோட டேட்டாஸோ, எஃப்ஐ டேட்டாவோ எதுவுமே எடுத்துக்கல. நம்மளுக்கு தேவை இதை வைத்து நம்ம என்ன ஆராய்ச்சி செய்து நம்ம எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறது கற்றுக்கொண்டாலே போதும். இதுதான் நிஜம். நம்மளுக்கு மற்ற நியூஸ்கள் என்ன வந்தாலும் அதனுடைய தாக்கம் இதில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் இது பிரீமியத்தோட விலை நம்மளுக்கு தெரிந்தாலே போதும். இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே நம்ம பார்க்காமல் எளிமையாக சந்தையை பார்த்து வருகிறோம். அதனால் இதனை பற்றி புரிதல் ஏற்பட வேண்டும் என்றால் கட்டண பயிற்சி இருக்கிறது. விருப்பப்படுபவர்கள் கட்டண பயிற்சியில் ஈடுபடலாம். கட்டாயமாக அனைவரும் ஈடுபடணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தொடர் ஆய்வும் சுய ஆய்வும் செய்தாலே இதனை பற்றி உங்களுக்கு தெரிய வரும். அதனால் கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இல்லை, எங்களிடம் விரைவாக கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இணையலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு பேசிக் வகுப்பு இருக்குது. அடுத்தது அட்வான்ஸ்டு வகுப்பு இருக்குது. அட்வான்ஸ்டு வகுப்பு 0 to ஹீரோ யாரெல்லாம் அட்வான்ஸ்டு கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கோட மேஜர் சப்போர்ட் என்னன்னு நீங்களே கணக்கிட முடியும். கண்ணில் பார்த்ததுமே கணக்கிட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு 0 to ஹீரோ அட்வான்ஸ்டு கோர்ஸ் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் அது ஏப்ரல் 28. அது தொடர்ச்சியாக இருக்காது. எப்போதாவது ஒன்று தான் நம்ம வகுப்பு வைப்போம். அந்த வகுப்பு ஏப்ரல் 28ஆம் தேதி துவங்கிறது. அதே மாதிரி பேசிக் வகுப்பு இது அனைத்துமே நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு வகுப்பு துவங்கும். விருப்பம் உள்ளவர்கள் அதற்கும் இணையலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், எஸ்ப்ரெஷோ, மோதிலால் இந்த நிறுவனங்களில் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.